பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு உலோகம் ஆனந்தத்தின் எல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. வட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு வேணும். அம்மா என்ன பண்றீங்க? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கம்மா. அக்கா என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, இந்த சுடி உனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குக்கா. அதுவா, அது இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்ல, அதனாலதான் அக்கா இந்த மாதிரி சூப்பரா போறா போல. ஆத்தி இவளு என்ன இப்படி பேசுறாளுங்க? ஏய் பிங்கி வாயை மூடு, சின்ன பிள்ளைத்தனமா பேச கத்துக்க சரியா, பெரியவங்க மாதிரி பேசாத. இன்னைக்கு லவ்வர்ஸ் டே அதனால நான் அப்படி போறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? நான் எப்பவும் போல தான் காலேஜுக்கு நார்மலாக தான் போறேன். இந்த ட்ரெஸ் நான் எவ்வளோ வாட்டி போட்டிருக்கேனே, நீங்க பார்த்தது இல்லையா? நீ பொய் சொல்லாத. நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு போட்டு நான் பார்த்ததே இல்லை. நீ ஒரு டைம் என்னமோ போட்டிருக்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ நீ மறுபடியும் போடுறேன்னா ஏதாவது ஸ்பெஷல் டே மட்டும்தான் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போடுவேன், எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொன்னேன். ஆனால் இது விஷ பயிரில்லைன்றது கரெக்டாக இருக்குது. எப்படிலாம் கண்டுபிடிக்குது பாருங்க. நீ நோட் பண்ணிகிட்டே இருக்கும் போல், இதுதான் வேலை போல் அதுக்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த ட்ரெஸ் நான் நிறையா வாட்டி போட்டிருக்கேன். நீ பார்க்கலேன்றதுக்காக நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ தான் காலையிலே சீக்கிரமே ஸ்கூலுக்கு போயிட்டுல, நான் லேட்டாக தானே போகிறேன், அதனால நீ பார்த்துருக்க மாட்டியோ என்னவோ. என்னமோ சொல்கிற, நானும் நம்பணும்னு நீ நினைக்கிற. சரி நம்புகிறேன். ஒரு நாள் உனக்கு இருக்குடி. ஏய் என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் காலேஜ் தானே போகிறேன், இதோ பேக்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன இப்போ பிரச்சனை உனக்கு? ஏன் இப்படி பேசிட்டு தெரியுற? பிங்கி என்ன நீ கோவப்படுத்திட்டே இருக்க பிங்கி. நான் தான் சொல்கிறேன்ல பிங்கி, நான் இந்த ட்ரெஸ் நிறையா தடவை போட்டிருக்கேன் சரியா? நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத. ஓ மேடம் கோவப்படுறீங்களோ? அன்னைக்கு மலையில் நடந்தது எவ்வளோ சூப்பராக இருந்தது இல்லைக்கா? இந்த பயவுள்ளாத உன்னை பார்த்துக்கிட்டு என் உயிரை வாங்குது. கரெக்டாக எதுனா பேசணுன்னா டப்புன்னு அதை சொல்லி நம்ம வாயை ஆஃப் பண்ணிடுதே. அம்மா தாயே, நீ என்ன வேணால் பேசிட்டு போ, நான் எதுக்குமே பதில் சொல்லலை சரியா? எனக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அக்கா இரு, அவள் அப்படி தான் எதனா வாயை அடிச்சிட்டே இருப்பா. அம்மா வந்தோன்னு சொல்லிட்டு கிளம்பலாம், அதுதான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இவகிட்ட மனுஷன் நின்று பேச முடியுமா 2 நிமிஷம்? அம்மா வந்து நீங்கள் சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன். அம்மாடி கிளம்பிட்டீங்களா? ஆமாம்மா கிளம்பிட்டோம், உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரிம்மா உள்ளே கொஞ்சம் வேலை இருந்துச்சு கிச்சனில், அதை போட்டு வந்தால் அப்படியே கிடந்துருன்ட்டு தான் அதை முடிச்சுட்டு வந்தேன். டைம் ஆகலைல்லம்மா. சரி பார்த்து போங்க, தங்கச்சியை பார்த்து கூட்டிகிட்டு போ, பார்த்து நீனும். சரிம்மா. எனக்கு இப்போ டைம் ஆயிடுச்சு, எனக்கு வேறு ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இருக்கும். ஈவினிங் வர கொஞ்சம் லேட்டாகும், நான் வந்துடுவேன் ஆனால் சீக்கிரம் சரியாம்மா? ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கோ? சரி எத்தனை மணிக்கு வருவேன்? கரெக்டாக வீட்டுக்கு வந்துடு ஸ்கூல் முடிஞ்சோடனே. இப்போ தங்கச்சி யார் கூட்டிகிட்டு வர்றது? அதுதான், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அவளை அப்பா கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கனால என்னால் அவளை கூட்டிகிட்டு வர முடியாது. அம்மா நான் பேசாமல் இன்னைக்கு என்னோடய சைக்கிளில் போயிடுறேம்மா. அவள் 10th அவளுக்கு இனிமேல் டெய்லி ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. இனிமேல் நான் சைக்கிளில் போயிட்டு சைக்கிளில் வந்துடுறேம்மா. ஆத்தி உன்னைய மட்டும் தனியாக என்னால் சைக்கிள் அனுப்பிச்சிட்டுலாம் வீட்டில் படப்படலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுமா. நீ வேறு சின்ன பிள்ளை. அம்மா நான் சின்ன பிள்ளைலாம் ஒன்றும் கிடையாது. நான் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் சின்ன பொண்ணா? பரவாயில்ல. நானும் மலர் 2 பேருமே இனிமேல் சைக்கிளில் போகிறோம். போயிட்டு நாங்கள் 2 பேரும் சேஃபாக திரும்ப வந்துடுறோம். மலருமா வரா? மலர்லாம் அவங்க அம்மா விட மாட்டாளே. மலர் கன்ஃபார்மாக தான் சொன்னான். அம்மா கிட்ட நான் இப்படி தான் கேட்டுருவேன், அவங்க சம்மதிச்சுவாங்க, நம்ம 2 பேரும் சைக்கிளில் போகலாம் நாளையிலேருந்து அப்படின்னு சொன்னான். அப்படியா? சரி நான் ராக்கு கிட்ட கேட்குறேன். அப்படி போகிறதுன்னா நாளையிலேருந்து 2 பேரும் பத்திரமா போங்க. இன்னைக்கு நீ அக்காவோடய போ, அப்பா நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். அம்மா நான் இன்னிலேருந்து சைக்கிளில் போகிறேன் ப்ளீஸ். இந்தாவில் உங்கள்கிட்ட ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நான் தான் சொல்கிறேன்ல. நான் ராக்கு கிட்ட கேட்குறேன். கேட்டதுக்கப்புறம் நாளையிலேருந்து நீங்கள் 2 பேரும் சைக்கிளில் போங்க. இன்றைக்கி அக்காவோட சைக்கிளில் போ. சாயங்காலம் வரும்போது அப்பா வர சொல்கிறேன், அப்பா கூட்டிகிட்டு வந்துடுவார். பேச்ச கேட்குறதே இல்லை. நம்ம பேசணும்னா எதிர்த்து பேசுறது. இந்த குட்டிக்கு செல்லம் கொடுத்து ரொம்ப வாயை அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் கம்பியை காய வச்சு வாயில் இழுத்து விட போகிறேன். நீ பேட் அம்மா, நான் அப்பா வந்தோடனே நான் கேட்டுப்பேன். ஆமாம் நாங்கள் பேடு தான். வாயை மூடிக்கிட்டு போ, அவளோட ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு. நான் கிளம்புறேன் ஸ்கூலுக்கு. அம்மா நானும் கிளம்புறேம்மா. இவளுக்கு பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம இப்போலாம் பார்த்துட்டே நிற்கணும். சரி எனக்கு டைம் ஆயிடுச்சுமா, நான் கிளம்புறேன் காலேஜுக்கு. சரிம்மா பார்த்து போ. எப்படி காலேஜ் பஸ்ஸில் தானே போகிற? நம்ம ஊர்லேருந்து காரைக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு நான் நம்ம பஸ்லேயே போயிடுவேன். அங்கேருந்து கமலி வருவா, அவள் ஸ்கூட்டியில் தானே வரா. ஸோ நானும் கமலியும் அங்கேருந்து போயிடுவோம். ஏம்மா காலேஜ் பஸ்ஸுக்கு பணத்தை கட்டிட்டு நீ இப்படி போனால் என்னம்மா அர்த்தம்? அம்மா
உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நான் இப்போ பஸ்க்கு ஃபீஸ் கட்டவே சொல்கிறதில்ல அப்பா கிட்ட. அது போதும், போன மந்தோட நான் நிப்பாட்டிட்டேன். இந்த மந்த் நான் பஸ்ஸில் போகலான்னு இருக்கேன். ஏன்னா இங்கேருந்து நான் காரைக்குடிக்கு ஒரு 15-20 மினிட்ஸில் நான் போயிடுவேன் நம்ம ஊர்லேருந்து. அங்கேருந்து கமலி ஸ்கூட்டியில் டெய்லி வரனால நாங்கள் அங்கிட்டிருந்து ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஸ்கூட்டிலே போயிடுவோம். இதுக்கு எதுக்கு காலேஜ் பஸ்ஸு? அதனால தான்மா நான் அப்பா கிட்ட வேணான்னு சொல்லிட்டேன். அப்படியாம்மா? அந்த மனுஷன் என்கிட்ட சொல்லவே இல்லைம்மா, எனக்கு தெரியாதுமா. சரி சரி, அங்கிட்டிருந்து உனக்கு நிறையா பஸ் இருக்கலாம், ஸ்கூட்டியில் போகலாம், பிரச்சனை கிடையாது. இங்கே நம்மளுக்கு வந்து நேரத்துக்கு தான் பஸ்ஸு. அதனால் நீ சரியான டைமுக்கு போகணும். போ, டக்கு நீ கிளம்பி ஓடு. ஆமாம் ஆமாம்மா, நான் போயிட்டு வரேம்மா, பாய். சரி சரி, எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டில்ல, சாப்பிட்ரு கரெக்டாக. அதே மாதிரி காலேஜ் முடிஞ்சோடனே கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும், சரியா? பஸ்ஸில் போகிறனால அங்கெல்லாம் போயிட்டு வரணும்லாம் வரக்கூடாது. நான் பார்த்தேன், தொலைச்சி போடுவேன், பார்த்துக்க. சரிம்மா சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா, பாய் பாய் பாய். ஏ பாய் டி. பாய் அக்கா, பார்த்து பாய். சரிம்மா, அப்படியே நாங்களும் கிளம்புறோம். நான் இப்போ அவளை கூட்டிகிட்டு போயிடுறேன். சாயங்காலம் மறக்காமல் ஈவினிங் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள், ஏன்னா அவள் தவிச்சு போயிடுவாம்மா. ஓகேவா? நான் போயிட்டு வரேம்மா, பாய்மா. சரிம்மா சரிம்மா, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேம்மா. நீங்கள் 2 பேரும் பார்த்து போங்க. ரோடெலாம் கிராஸ் பண்ணும்போது பார்த்து தங்கச்சியை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகணும். அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சுருக்கேன், தக்காளி சாதம் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சாப்பிட்ருங்க, ஒன்று விடாமல் சாப்பிட்றணும், சரியா? டிஃபன் பாக்ஸில் எதுவும் இருக்கக்கூடாது. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க, டைம் ஆகுது பாருங்கள். ஓகேம்மா, பாய்மா பாய்மா. ஏ வா பிங்கி, டைம் ஆயிடுச்சு, வா போகலாம். பாய்மா. சரி தங்கம், பார்த்து. சரி சரி. என் பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சுன்னா அந்த வீடே வெறிச்சுன்னு ஆகிடுது. சரி, இது இருந்தாலும் நம்ம கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இது ஸ்கூலுக்கு போயிடுச்சாலும் வீடு வெறிச்சுன்னு ஆகிடுது. சே, பிள்ளை இல்லைன்னா நம்மளால் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க முடியாது போலம்மா. சரி, பழைய வீட்டை போய் கூட்டி சுத்தம் பண்ணி கழுவி விட்டு வருவோம். ஏன்னா பொங்கல் கழுவி விட்டது, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் பெருக்கி விடவோ கழுவி விடவோ இல்லை. இந்த பிள்ளைய தான் அங்கிட்டு போய் இருந்துட்டு வருங்க. அந்த வேலையும் பண்ணாதீங்க, நம்ம தான் பண்ணணும். சரி, போயிட்டு அதை கழுவி விட்டு வருவோம், அந்த வேலையாவது பார்ப்போம். என்ன இவ்வளோ இன்னும் காணோம்? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? பஸ் ஸ்டாண்ட்லாம் வேறு ஆளே காணோம். நம்ம இந்த பக்கமே நின்றுட்டோம், அந்த பக்கமாவது போனால் தான் ஆள் இருப்பாங்க. இப்போ எப்போ வருவான்னு தெரியலையே. ஷாம் வேறு எங்கேயோ கூப்பிட்ருக்கான். ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. என்னத்துக்கு கூப்பிட்றான், எதுக்கு கூப்பிட்றான்னு தெரியலை. கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் கலந்த ஃபீல் இருக்குது. சரி, போய் பார்ப்போம் அவன் எங்கே கூப்பிட்டு போகிறான்னு. ஒருவேளை ப்ரப்போஸ் பண்ண தான் கூப்பிட்டு போகிறானோ? அப்படி ப்ரப்போஸ் பண்ண கூட எங்கே கூப்பிட்டு போவான்? ஒன்றுமே புரியல, இவன் என்ன தான் பிளான் பண்ணுறான்னு. நம்ம வேறு தனியாக நின்று பேசிக்கிட்டு யாராவது பார்த்தா நம்மளை பைத்தியம்னு நினச்சிட போகிறாங்க. என்ன இவ்வளோ வேற காணா? ஃபோன் பண்ணி கேட்போமா? எவன்டா அவன் நம்மக்கிட்ட வந்து ஹார்ன் அடிக்கிறது? ஏ இருமை, நான் தான், திரும்பி பாரு. அடியே நீயா? எவ்வளோ நேரம்? நான் பஸ்ஸை விட்டு இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே நான் நின்றுட்டுருக்கேன் தனியாக பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு. எப்படி வர? ஸ்கூட்டியில் தானே வர, சீக்கிரம் வந்தேன். என்ன அடியே அடித்து பறக்க விட்டு வேண்டி எங்கன்னா ஒரு பைக் நிம்மதியாக ஓட்ட வரையாடி. நீ பஸ் ஏறினதுலேருந்து எனக்கு ஒரு 1000 ஃபோன் கால் பண்ணியிருப்பேன். நான் அதை அட்டன் பண்ணியே நான் ஸ்லோவாக வர வேண்டியதாக போயிடுச்சு. நான் தான் வந்துட்டு இருக்கேன் இல்லடி, அதுக்குள்ளே உனக்கு ஏன்டி அவ்வளோ கால்? ஏம்மா, ஏன் பிரச்சனை எனக்கு? உனக்கு என்னம்மா தெரியும்? சும்மா எதனா பேசாத, வாயை மட்டும் வண்டி எடுமா, காலேஜ் டைம் ஆயிடுச்சு. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்க? என்னாச்சு? எல்லாம் சொல்கிறேன்டி, முதல்ல காலேஜ் போனதுக்கப்புறம் எல்லாம் சொல்கிறேன்டி. டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி, பைக்கை எடுறி. என்னம்மா நீங்கள் எப்படி பண்ணுறீங்களேம்மா? சரி வா வா, பேக்கை தரியா முன்னாடி வச்சுக்கிறேன். இல்லை வேணாம், நானே வச்சுக்கிறேன். சரி வா, வந்து உட்காரு. டைம் ஆகுதுன்னு அங்கேயே நின்றுட்டுருக்கா. நல்ல வேலை டைமுக்கு காலேஜுக்கு வந்தாச்சு. சரி சொல்லு, ஏன் காலிலேருந்து நர்வஸாக இருக்க? என்னென்னு காலேஜ் தானே சொல்கிறேன்னு சொன்னியே, என்னன்னு சொல்லு. வீட்டில் ஏதாவது ப்ராப்ளமா? என்னடி ஆச்சு? அதை ஏண்டி கேட்குற? நேற்றே உனக்கு கால் பண்ணி சொல்லலான்னு நினச்சேன். சரி டைம் ஆகிடுச்சு, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, காலேஜ் வந்துன்னு சொல்லிக்கலான்ட்டு தான் சொல்லலை. நேற்று என்னாச்சு தெரியுமா? எம்மா புண்ணியவதி, நீ சொன்னாதாம்மா எதாக இருந்தாலும் தெரியும். அப்படியே சஸ்பென்ஸ்லேயே இருக்காதம்மா, சொல்லுமா. ஏண்டி நீ வர? இல்லடி, நேற்று ஷாம் கால் பண்ணியிருந்தான். ஒரு ஈவினிங் ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு கால் பண்ணியிருந்தான். அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னடி சொல்கிற? எங்கே கூப்பிட்ருக்கான்? நீ கேட்க வேண்டியதானே எங்கே என்ன ஏதுன்ட்டு. அடி ஏண்டி அதை கேட்டால் தான் அவன் டென்ஷன் ஆகுறானே, அப்புறம் எங்கிட்ட அதை நான் கேட்டுக்கிட்டு. அப்போது கன்ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி உனக்கு அவன் ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான். நீ பயப்படாத, வேறு எதுக்கும் அவன் கூப்பிடல. உனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்ண போகிறான். நான் சர்ப்ரைஸ் பண்ணி உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான். நான் எனக்கு
எனக்கு மைண்டில் எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. நீ வந்து பயப்படாத, உனக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறா. நீ எப்படி அக்செப்ட் பண்ணலான்ட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இரு, சரியா? ஏய் கமலி, மூக்கை உடச்சிருவேன் பார்த்துக்க. மூக்கு புடப்பாக இருந்தால் இந்த மாதிரிலாம் யோசிக்க தோணுமோ? அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோணுது. எனக்கு ஒன்றுமே புரியலடி. இருக்குமா இருக்காதான்றதே எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக போயிட்டே தான் இருக்கேன் என்னோடய மைண்டில். சரி ஓகே, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். எப்படி இன்றைக்கி தெரிஞ்சிடும் இல்லை அவன் வந்துட்டு என்ன சொல்ல போகிறான் அப்படின்ட்டு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலான்ட்டு தான் நானும் மைண்டை மனசை எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ மைண்டு மனசு எதா வேணால் ரிலாக்ஸ் பண்ணு, ஓகேவா? நான் 100% சொல்கிறேன், அவன் உனக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான். என்ன நடந்தாலும் எனக்கு கால் பண்ணி உடனே சொல்லிடு நைட்டு. சரி, ஸோ நாளைக்கு கண்டிப்பாக 2 பேரும் சேர்ந்து எனக்கு ட்ரீட் வைக்கிறீங்க. எனக்கு, வினய்க்கு, சத்யாவுக்கு எல்லாம் இப்போவே சொல்லிட்டேன்ப்பா. இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ளே நீ ஏண்டி ஓவராக எக்ஸைட் ஆகுற? பார்ப்போம், அவன் எதுக்கு கூப்பிட்ருக்கானே தெரியாமல் நம்மளாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுல்ல. நானும் சப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணானா அக்செப்ட் பண்ணுற மனநிலைமையில இல்லை, பார்க்கலாம். ரொம்ப சீன் போடாத. என்ன, உன்னை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ என்கிட்டலாம் இந்த டகால்ட்டிலாம் காட்டாத, வேற யார்ட்டையும் காட்டு, சரியா? அவன் எப்படா ப்ரப்போஸ் பண்ணுவான், அவன் எப்படா அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க. உடனே அப்படியே சீன் போட்டுறது, இதாண்டி பொண்ணுங்கன்றது. வாய மூட, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பத்தியா அவன் சிரிப்பே காட்டி கொடுத்துருது. இதுக்கு மேலே என்னடி வேணும்? வாய மூடு, ஷாம் வரான். வாய முடியுதுன்னா பேசி நீ என் மானத்தை வாங்கிறத. வாய மூட்ரி. ஐயோ, எனக்கு டப்புன்னு எதனா பேச்சை மாற்ற வராது. நீ எதனா பேச்சை மாற்றுறீ டக்குன்னு. அது வந்து சரி, சத்யா எப்போ ஊர்லேருந்து வரானா? ஏதோ உங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குன்னு போனா, மேரேஜ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. எப்போ வரேன்னு சொன்னா? அவங்ககிட்ட தான் சொன்னாதா? என்கிட்ட சொன்னாடி. இன்னும் ஒரு 2 days, ஐ திங்க் நாளைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன்டி. டே மச்சான், இன்னைக்கு என்னடா இவ்வளோ அழகா இருக்கா வித்யா? அப்போ இவ்வளோ நாள் அவள் அழகா இல்லைன்னு சொல்ல வரியா? என்னடா சொல்ல வர நீ இப்போ? டே, அவள் எப்போவுமே அழகுதான்டா, பட் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பியூட்டியாக இருக்கா. அது என்னன்னு தெரியலையே. ஒரு வேளை நான் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்றனால அவள் இவ்வளோ கலையாக இருக்காளோடா. இதுக்கு தாண்டா சொல்கிறது, இந்த லவ் பண்ணுற பசங்களோட சேரவே கூடாதுன்னு. ஏன்டா நீ உயிரை வாங்குற? இப்படி எப்போவுமே அவள் இப்படி தாண்டா இருக்கா. என் கண்ணுக்கு என்னமோ ஒரே வித்யாவாக தான் தெரியுறா. உனக்கு மட்டும் எப்பரா டெய்லி டிஃப்ரெண்ட்டாக தெரியுறா? மச்சான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது. இதெல்லாம் வாலிப வயசு, அப்படியே விட்டுறணும், சரியா? லவ் பண்ணுற பொண்ணு வந்து லவ் பண்ணுற பையனுக்கு எப்போவுமே ஒரு மாதிரி ஒரு விதமான பியூட்டியாக தெரிஞ்சிட்டே தான் இருப்பாள். அதெல்லாம் வந்துட்டு உனக்கு புரியாத மச்சான். அது புரியாதனால தான் நீ இன்னும் உண்டிக்கட்டியாகவே சுற்றிட்டு இருக்க நாயே. அது தெரியல உனக்கு இன்னும். டே, முதல்ல நீ என்ன பார்த்து பேச, அவளை பாரு, அப்புறமா நீ உட்காந்து விடிய பாரு. இப்போ முதல்ல என்ன பார்த்து பேச கொஞ்சம். உன்னெல்லாம் மனுஷன் பார்ப்பானடா, தேவதை மாதிரி ஒரு பொண்ணியை முன்னாடி நின்றுருக்கா. நான் அவ்வளோ பார்ப்பனா? இல்லை, உன் மூஞ்ச பாரு நல்லா கண்ணாடியில். முதல்ல உன்னைய பார்ப்பனாடா. நீ ஏன் சொல்கிறா மச்சான்? இந்த அசிங்கம் நமக்கு தேவையா? பேசாமல் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம். இவன் கூட சேர்ந்ததுக்கு இவன் நம்ம டெய்லி இவன் அவமானப்படுத்திட்டே இருக்கான்ப்பா. டே ரொம்ப பண்ணாத. என்ன, நாங்களும் ஒரு நாள் லவ் பண்ணுவோம். நாங்களும் இதே மாதிரி நாங்கள் லவ் பண்ண பொண்ணை பார்த்துட்டே இருப்போம். அப்போ இருக்கடா உனக்கு. எனக்கு எதுக்கடா உன் ஆள்? எனக்கு இருக்கடா வித்யா. உன் ஆளை நீயே வச்சுக்க. என்ன பேசினாலும் இந்த நாய் கேட்டு போடுறானே. சரி, நமக்கு கமலி இருக்கா, நம்ம போய் கமலிகிட்ட பேசுவோம். எது கமலிகிட்ட பேச போறியா? சரி, போய் பேசு. அவள் காரி துப்புவா, அப்புறம் மூஞ்சி தொடச்சினுவா. அதெல்லாம் காரிலாம் துப்ப மாட்டேன். நீ பாரு, நான் போய் அவள்கிட்ட பேசுவேன். அவள் எவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறான்னு பாரு. பார்க்குறேன்டா மச்சான், நல்லா பார்க்குறேன். போய் பேசு பார்ப்போம். இருடி, நாங்களும் ஹீரோ ஆவோம்ல. ஹாய் கமலி. வந்துட்டான்டா பண்ணி மூஞ்சி வாயேன். என்னடா? என்னடா இது ஆரம்பமே கேவலமாக இருக்குது. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே இல்லாமல் கேட்குறா. இதுக்கு மேலே பேசுனா மரியாதை கிடைக்குமா கிடைக்காதா? இதுக்கு மரியாதைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கா? இதுக்கிட்ட பேசினா எதனா திட்டி விட்டு போவா. வேண்டாம், அப்படி பேச மாற்றிடலாம். இல்லை, ஒன்றும் இல்லை கமலி, சும்மா கூப்பிட்டேன். காலேஜுக்கு வந்தோன்னே எப்போவும் ஹாய் சொல்லுவோம்ல, அது மாதிரி அதுக்காக கூப்பிட்டேன். வேற ஒன்றும் இல்லை கமலி. ஹாய் சொல்ல கூப்பிட்றானா? மூஞ்ச பாரு. என்ன மச்சான், ஏதோ கமலிகிட்ட பேசணும்னு வந்த, எதுவும் பேசாமல் ஏதோ திக்கிட்டு இருக்க. மச்சான், வயிற்றுச்சலை பார்த்து பேசாமல் இருந்துட்டு சொல்லிட்டேன். தேவைதான்டா உனக்கு, தேவைதான். வாழ் தான் இருக்குல்ல, போய் வாழ்கிட்ட பேசுகிறா. என்ன ஏன்டா வம்பிழுத்துட்டு இருக்க? ஆமாம், என் ஆள்கிட்ட தான் பேச போகிறேன். மனுஷன் பேசுவானா அவங்ககிட்ட? தெரியலடா. கமலி, கொஞ்சம் இந்த பக்கம் வர முடியுமா? கண்டிப்பா, உங்களுக்கு இல்லாத இடமா? வாங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நோ மென்ஷன் சாம். போய் பேசுங்க உங்கள் ஆள்கிட்ட, என்ன பேசணுமோ. கண்டிப்பாக.
அப்புறம் ஷாம், என்ன வேணா இருக்கட்டும், நாளைக்கு எனக்கு ட்ரீட் வந்துடணுப்பா. நாளைக்கு சத்யா வந்துடுவா. எனக்கு சத்யாவுக்கு வினய்க்கு எல்லாருக்கும் ட்ரீட் வேணும். அவ்வளோதான், நாங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சிட்டோம். என்னடா வினய், கரெக்டு தானே? உனக்கும் ட்ரீட் வேணும் தானே? யா டெஃபினெட்லி. அதானே, சோறு போடுறாங்கன்னா வந்துடுவானே இவன் எங்கே வேணாலும். கமலி, இப்படிலாம் பப்ளிக் பிளேஸில் நின்று அவமானப்படுத்தக்கூடாது. சி, உன்னை நான் டெய்லி அவமானம் தான்டா படுத்திட்டு இருக்கேன். அது கிளாஸ் ரூமு, கேன்டீனு, லைப்ரரி எல்லா இடத்துலையும். என்னடா புதுசாக உனக்கு மாணவர்களாம் வருது? கம்முன்னு நில்றா. ஓகே, நீங்கள் அப்புறம் சண்டை போடுங்க. உங்களுக்கு வந்து ட்ரீட் தானே வேணும். அதுக்கு நான் மனசில் நினச்சிருக்கிறது அவள் அக்செப்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு 2 பேருக்கும் ட்ரீட் தான். சரியா? அதெல்லாம் கன்ஃபார்ம் தான். நீங்கள் போய் பேசுங்க பாஸ். போங்க பாஸ். வித்யா, சொல்லு ஷாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. வாயால் தான்டா சொல்லணும். டேய், சாவடிச்சிரும் உன்னை. வாயை முன்னிட்டு கம்முன்னு நில்லு. ஓகே பாஸ், ஓகே. இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்க வித்யா, அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னைக்கு தானா? இல்லை நீ எப்போவுமே ரொம்ப அழகாக இருப்ப. பட் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பியூட்டியாக இருக்க, அதுதான் இன்னைக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அப்படியா? தேங்க்யூ. ஆமாம், இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகாக இருக்கு வித்யா. என்ன அவ்வளோதானா? வேறு என்ன சொல்லுது? நீ வேறு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீ இப்படி வெக்கப்படுறது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ நீ இப்படியே வெக்கப்பட்டுட்டு நான் பார்த்துட்டே இருக்கேன். அட எப்படி நான் சொல்வேன் என் காதலை, எப்படி நான் சொல்வேன்? அவள் கண்ணை பார்த்து சொல்வேனா, இல்லை மண்ணை பார்த்து சொல்வேனா? நான் பேச்சின் நடுவே சொல்வேனா, இல்லை மௌனம் காத்து சொல்வேனா? அடி சொல்லித்தான் விடுவேனா, இல்லை சொல்லாமல் தவிப்பேன். பாத்தியா ஸ்ரேயா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேன்னு எல்லாரும் ஜோடியாக நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. ஆமாம் கார்த்தி, நானும் பார்த்தேன். எல்லாரும் ஜோடியாக நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கானுங்க. உங்களுக்கு ஏன் வயிறு இது? நீங்களே யாருன்னா லவ் பண்ணி ஜோடியாக என்ன பேச வேண்டியதானே 2 பேரும்? ஆமாம், நானும் இன்னைக்கு யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். எது உன் ஆளுக்கா? யார் இது? சொல்லவே இல்லை. வேற யாரு? நம்ம கிளாஸோட ரோமியோ, ஷாம் தான். ஹே ஸ்ரேயா, அவனை ரோமியோன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்தாத, சரியா? ஏன்டா கார்த்தி, உனக்கு ஏன் கோவம் வருது? அவன் ரோமியோன்றது இந்த காலேஜ்க்கே நல்லாவே தெரியும். நான் சொல்கிறனால ஏன் என்ன ஆக போகுது? இங்கே பாரு ஸ்ரேயா, சொல்லாதன்னா சொல்லாத. காலையில டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது, சொல்லிட்டேன். இவனுங்க கேங்கா நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. ஹே நீங்கள் சண்டை போடுறதெல்லாம் அப்புறம் போட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள், கேங்கா நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. ஏதோ பிளான் பண்ணுறானுங்க போல. ஷாம் ஏன் இவன் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கான்? எனக்கு இவ்வளோ பார்க்க எனக்கு கோவம் தான் வருது. ஹே, உனக்கு ஏன் கோவம் வருது? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியாதா? அவங்க எல்லாம் ஒரே கேங் தான், அதனால க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ வாயை மூடு. என்ன எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ்னால் மீதி 2 பேர் இருக்காங்க, அவங்க கூட பேச வேண்டியதானே? அவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தா ஃப்ரெண்ட் மாதிரியா தெரியுது. நீ சொல்கிறதும் சரிதாண்டி. அன்னைக்கு மழை பெஞ்சு பற்றியா? அப்போ இவளை பைக்கில் கூப்பிட்டு போனான், நானே பார்த்தேன் என் கண்ணால். என்னடி சொல்கிறேன்? பைக்கில் கூப்பிட்டு போனானா? ஆமாடி, நானே பார்த்தேன். அவங்க 2 பேரும் பைக்கில் போனாங்க ஒன்றா. எனக்கு இவளை பார்க்க எரிச்சலாகவும் கோவமாக வருதுடி எனக்கு. ஏன் அவளை பார்க்க உனக்கு எரிச்சலாக வருது? அவன் என்ன க்யூட்டாக அழகாக தானே இருக்கா? இங்கே பாரு, வாயை மூடிட்டு இருந்திரு கார்த்தி. நான் அவனை ரோமியோன்னு சொல்லும் போது உனக்கு கோவம் வருது இல்லை? அது மாதிரி இவளை நீ க்யூட்டுன்னு சொன்னால் எனக்கு கோவம் வரும். நான் இதெல்லாம் கண்டபடி திட்டிடுவேன். வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்துரு. அவன் ரோமியோ மாதிரி இருக்கான்னா எனக்கு இப்போ ஜூலியட் மாதிரி இருக்கா? அதுக்கே உனக்கு என்ன பிரச்சனை? சண்டை போடாதீங்க மறுபடியும். டெய்லி சண்டை போட்டு அடிச்சுட்டு சாவுறீங்க, ஏன்னே தெரில எனக்கு. நல்ல வேலை பெல் அடிச்சு தொலைஞ்சிட்டானுங்க. வாங்க கிளாஸ், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் வேறு கம்ப்யூட்டர். அந்த மேம் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம லேட்டாக போகிறத பார்த்துன்னா கற்றுன்னு கத்தி உயிரை வாங்கிடும். வாங்க சீக்கிரம் போகலாம்.